அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் நம்ம ஒரு சில டிப்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் போட்டிருந்த டிப்ஸ் வீடியோவில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு. பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்பவே தேங்க்ஸ். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் கோதுமை மாவில் பூச்செல்லாம் வராத மாதிரி ரொம்ப நாளைக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். மாவை அரைச்சி வாங்கிட்டு வந்தோடனே அதோட சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எந்த பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்கல. உங்களுக்கு ஒரு வேளை உப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுற இலை இருக்கும்ல, இதை மாவில் போட்டு உள்ளே வெளியிலலாம் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ மாவில் அவ்வளோ சீக்கிரம் பூச்சிலாம் வராது. இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி உப்பு பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த உப்பில் பார்த்திங்கன்னா சில நேரம் ஈரம் சேர்ந்துட்டு அந்த ஈரப்பதத்தோடு இருக்க உப்பு நம்மளுக்கு கொட்டும் போது வெளியில் வரவே வராது. அந்த மாதிரி உப்பில் ஈரப்பதம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நம்ம இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு நல்லா உப்போடு கலந்து விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உப்போடு கொஞ்சமாக அரிசி சேர்த்து நம்ம கலந்து விட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ உப்பில் அவ்வளோ சீக்கிரமாக ஈரப்பதம் வராது. இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பில் சீக்கிரமாக ஈரப்பதம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரசக்கல்புரம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை நம்ம துணிலாம் மடித்து வைக்கிற இடத்த கபோர்ட்ஸில் பீரோலலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இதை வேறு எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா சானிட்டரி லைனும் வேஸ்ட் வாட்டர் லைனும் ஒன்றா கனெக்ட் பண்ணி சீவர் லைனில் போகிற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரியாக தண்ணிலாம் போகாத சமயத்தில், அதே மாதிரி மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரியான ஸ்மெல்லு வரும் பாத்ரூமோட அவுட்லெட்லேருந்து. அதே மாதிரி சிங்கோட தண்ணி போகிற இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியான ஸ்மெல்லு வரும். அந்த மாதிரி டைமில் இந்த ரசக்கல்புரத்தை பாத்ரூமோட அவுட்லெட்லேயும் சிங்கோட அந்த தண்ணி போகிற இடத்துலையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போடுறதால அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு உடனே போயிடும். இது ஒரு நல்ல ஏர் ஃப்ரெஷ்னராக இருக்கும். இதை ரெகுலராகவே நம்ம பாத்ரூமில் அந்த அவுட்லெட்டில் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஏர் ஃப்ரெஷ்னராக ஆக்ட் ஆகும். அப்புறம் இந்த ரசக்கல்புரத்தை வேறு எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் புக்ஸ்லாம் அடுக்கி வைக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பாசி பூச்சி வந்திருக்கும், புக்ஸ்லலாம் கூட வந்திருக்கும். இந்த மாதிரி புக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல நம்ம இந்த கல்புரத்தை போட்டு வச்சுக்கலாம். இதோட வாசனைக்கு அவ்வளோ சீக்கிரம் புக்ஸ்லலாம் பாசி பூச்சிலாம் வராது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் கொத்தமல்லியை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி வாங்கினோடனே அதில் இருக்க அழுகுன இலைகள் வதங்கின இலைகள்லாம் இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் அப்படி இல்லை ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொத்தமல்லி வேர் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை வச்சுக்கலாம். இந்த கொத்தமல்லியை நம்ம ஃப்ரிட்ஜில் பாட்டில்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்ச கொத்தமல்லி இங்கே இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது பக்கத்துலேயே நான் இப்போ வாங்கியிருக்க கொத்தமல்லியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களை கீழே பாயில் தூங்க வைக்கும் போதோ இல்லைனா நம்மளே கூட கீழே பாயில் படுத்து தூங்கும் போது பார்த்திங்கன்னா சில நேரம் சுவர் ஓரமாக போகிற பூச்சி எறும்புலாம் பாயில் ஏறிடும். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை கீழே தூங்க வைக்கும் போதோ இல்லை நம்ம கீழே படுத்து தூங்கும் போதோ பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம எறும்பு மருந்துலாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பவுடரை இந்த மாதிரி பாயோட ஓரம் ஃபுல்லாக போட்டு விடலாம். இந்த மாதிரி போடுறதால அவ்வளோ சீக்கிரமாக எறும்பு பூச்சிலாம் பாயில் ஏறாது. இந்த டிப் உங்களுக்கு வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களை எங்கேயாவது வெளியில் தூக்கிட்டு போய் ஸ்டே பண்ணுறோம் இல்லைனா நம்மளே கூட எங்கேயாவது வெளியில் கோவிலுக்கோ அப்படின்னா ஃபங்க்ஷன்லேயே போய் ஸ்டே பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்ததுன்னா இந்த டிப் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற எலுமிச்சம்பழத்தை 1 மாதத்துக்கு மேலே கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். பழம் வாங்கும்போது எல்லா பழங்களும் ரொம்ப பழமாகவும் வாங்கிடாமல் ரொம்ப காயாகவும் வாங்கிடாமல் உடனே யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பழங்களை கொஞ்சம் பழமாகவும் அப்புறம் மிச்ச பழத்தை கொஞ்சம் செங்காயாகவும் வாங்கிக்கலாம். இந்த பழங்கள்லாம் ஏதாவது ஒரு பேப்பரில் அப்படி இல்லை ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பழத்தையும் தனித்தனியாக ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம தனித்தனியாக பேப்பர் சுருட்டி வைக்கிறதால ஒரு பழம் வீணானாலும் இன்னொரு பழம் நம்மளுக்கு வீணாகாது.
இந்த மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம சுருட்டினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கவரில் இந்த பழத்தை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே நம்ம ஜஸ்ட் இதை முடிச்சு போட்டு எப்பயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்போ நம்மளுக்கு பழம் வந்து 1 மாதத்துக்கு மேலே கூட நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முட்டை வேக வைக்கும் போது சில தடவை ஏதாவது ஒரு முட்டை உடஞ்சிட்டு அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்காக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வேக வைக்கும் போது வேக வைக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும் போது முட்டை அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு உடையாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். முட்டை ஓடு வந்து உடையாமல் நல்லா வெந்திருக்கு. முட்டை உடையாமல் வேக வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன துணி, குழந்தைங்க துணியெல்லாம் வந்து நம்ம என்ன தான் அழகாக மடித்து அடுக்கி வச்சாலும் அது வந்து ஒரு தடவையும் எடுக்கும் போது களைஞ்சிட்டு நம்ம அடிக்கடி அதை வந்து அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன துணி, குழந்தைங்க துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கின பாக்ஸஸ் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதில் வந்து நான் இன்னொரு பாக்ஸை கட் பண்ணி பார்ட்டிஷன் மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன துணி, குழந்தைங்க துணியெல்லாம் வந்து அழகாக சின்னதாக மடித்து அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதால பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும். காம்பேக்டாக கொஞ்சம் பிளேஸில் நம்ம நிறையா ட்ரெஸ்ஸஸும் வந்து அடுக்கி வைக்க முடியும். அதே மாதிரி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். தேவையான ட்ரெஸ்ஸை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸுக்கு மேலே வந்து எந்த பாக்ஸில் எந்த ட்ரெஸ் இருக்குதுன்னு நம்ம பேர் எழுதி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன துணி, குழந்தைங்க துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க டேபிள் டாப், அப்புறம் வந்து கிச்சனில் வந்து ஸ்டவ் வச்சுருக்க கிரானைட் டாப் வாஷ் பண்ணுறதுக்கு, சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்க கிரானைட் டாப்பில் தண்ணிலாம் சிந்திருச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வைப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் ஷாப்லலாம் மேக்ஸிமம் கிடைக்கும். இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 30 to 40 rupees தான் இருக்கும். இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வேலையும் நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கடலையெல்லாம் நம்ம ஊற வைக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் போல் ஆகும் இது நல்லா ஊறுறதுக்கு. ஒரு வேளை இதை நம்ம ஊற வைக்க மறந்துட்டாலோ, அப்படி இல்லைனா சடனாக வந்து கடலை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ண பிளான் பண்ணும்போதோ நம்ம இதை ஊற வைக்கிறதுக்காக இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா சூடாக இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது கடலை வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்மளுக்கு நல்லா ஊறிடும். இனிமேல் கடலை வந்து ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் வந்து நம்ம பட்டர் வாங்கி வச்சுட்டு அதோட எக்ஸ்பைரி டேட்டை வந்து கவனிக்காமல் விட்டுருவோம். அந்த மாதிரி பெஸ்ட் பிஃபோர் டேட் தாண்டின பட்டரை வந்து நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. இதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பட்டர் எடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருக்கின பட்டர் வந்து நெய்யாகிடும். இதை வந்து நம்ம விளக்கேற்றுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து பட்டர் பெஸ்ட் பிஃபோர் டேட் தாண்டிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது இந்த டிப்ஸ்லாம் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.